இங்க ஹீரோ பைக் ரெடி பண்ணதுமே ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சுத்த ஆரம்பிச்சிடறா. அப்பன்னு பார்த்து கீழே வேண்டுறா. ஃப்ரெண்டுமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. பார்த்தா அவங்க வீட்டுக்கு கீழே தான் இவன் லவ் பண்றக்குள்ள இருப்பா. அந்த பொண்ணே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. அதை பார்த்ததுமே இவன் நம்ம முடியாம ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஹீரோ இந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாவே பண்ண ஆரம்பிச்சிடறா. ஒரு நாள் இந்த பொண்ணு டூருக்காக ஹில் ஸ்டேஷன் போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கவலையே ஃப்ரெண்டு கூட பைக்ல போயிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா பெட்ரோல் இல்லாம நின்னுடுது. இவனும் சும்மா மலை மேலே ஏறி ஃபிளைட் போறத பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் எங்க அப்பா சின்ன வயசுல சொன்ன கதவும் ஞாபகம் வருது. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு உயரமா நிக்கிறான். ஆனா இப்ப பயப்படாம நம்ம அப்பாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லி இவனும் ஒரு பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணிட்ட போயிட்டு லவ் சொல்லிடுறான். ஆனா அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணிருக்க மாட்டா. அதனால கோவமா திட்டிடுறா. சோ நம்ம சாரி கேட்கலாம்னு சொல்லி முடிவு பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு டூருக்கு கிளம்பிடுறா. இவனை கொஞ்சம் கூட யோசிக்காம மேக்னாவை பார்க்க சூர்யா பைக் எடுத்துக்கிட்டே கிளம்பிடுறான். ஆனா இந்த பைக்ல லாங் டிரைவ்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த பைக் மலை போகும்போது நின்றுது. பத்து அங்கதான் அந்த பொண்ணுமே இருப்பா. அதை பார்த்துட்டுமே நீ எனக்காக இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோவும் ஆமான்னு சொல்றா. அதை கேட்டதுமே பைக் எடுத்து வேன்ல போட்டுக்கிட்டு இவன் திரும்ப ஊருக்கே வந்துடுறாங்க. ஆனா அவன் அம்மா கிட்ட பைலட் ஆக போறேன்னு சொல்லி ஒரு அகாடமிலே சேர்றா. தென் இந்த பைக்கை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல விடுறான். அந்த மெக்கானிக் இந்த பைக்கை பார்த்ததுமே கோவப்பட்டு திட்டாரு. ஒரு குழந்தை மாதிரி இந்த பைக்கை பார்த்துக்க சொன்னா. மாடு மாதிரி அடிச்சு வச்சுக்கு இந்த பைக்கை என்னால ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. கோவப்பட்டாலுமே அந்த பைக்கை இவருமே ரொம்ப லவ் கொண்டு வராரு. நானே ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்த அந்த பொண்ணு வந்து பைக் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோ மெக்கானிக் ஷெட்ல இருக்குன்னு சொன்னதுமே ரொம்ப கோவப்படுறா. ஒரு பைக்கை கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டா. என்னை எப்படி ஒழுங்கா பாத்துப்பன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறா. இவனை ஒண்ணுமே புரியாம போறான். அப்ப மெக்கானிக் பைக் ரெடி ஆயிடுச்சு. எல்லா பேப்பருமே சீட்டு கவர் கீழே தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்பதான் இவன் இந்த பைக்கு எந்த பேப்பருமே இல்லை எதை சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த சீட்டை தூக்குறான். பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. படிச்சு பார்க்கும்போது தான் மேன் லவ் லெட்டர் எழுதி இந்த சீட்டு கீழே வச்சிருக்காங்க. அதனால அந்த பொண்ணுமே கோவப்பட்டான்னு சொல்லி இப்பதான் இவனுக்கு புரிய வருது.